மக்கள்ல தூண்டுகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி அப்படின்னு நானே சொல்லிக்க வேண்டியதுதான். ஸோ நார்மலான ஒரு கேள்வி தான். பட் அந்த கேள்வி நீங்க பதில் சொல்ற அந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன கேள்வி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ அதுக்கு நீங்க நிகழ்ச்சிக்குள்ள இருந்திருக்கணும். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு வித்தியாசமான கெட்ட பழக்கம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. அதை நீங்க இப்படியே எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இருந்து இந்த இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நீங்க என்னத்தை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எவ்வளவு காமெடியா கேட்டாலும் சீரியஸாகவும் பதில் சொல்லுவீங்க, எவ்வளவு சீரியஸா கேட்டாலும் காமெடியாகவும் பதில் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. மிக்சிங் சோடா ஊத்துனியா? ஸோ பதில்கள் எப்படி வரப்போகுதுன்னு உங்களை மாதிரியே தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆரம்பம் இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில தொடர்ந்து அப்படியே உள்ள போயிடலாம். வித்தியாசமான கெட்ட பழக்கமா? வித்தியாசமா யார்கிட்ட இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கணுமே. யோசிச்சு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். நமக்கு வேற என்ன வேலை? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறேன்? நான் எப்போவுமே ஃப்ரீ தான். வித்தியாசமான கெட்ட பழக்கம்னா ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டு டீ குடிக்க போகிறது. ரொம்ப மோசமான கெட்ட பழக்கமாச்சு. என்ன பண்ணேன், நீ அவனால சேர்த்து செலவழிக்கணும். ஆனாலும் செலவழிப்பேன் இப்போ ஆச்சு இருந்துட்டு. அதில் ஒரு ஃபன். எப்படி மாட்டிக்குவேன், அவனுங்களாம் வந்துடுவானுங்க. நீங்க ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது கெட்ட பழக்கம் இல்லை, அது துரோகம். அப்படி பண்ணாதீங்க. ஒரு டீயை வாங்கியாவது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிருங்க. விட்டுட்டுலாம் போவாது. சீச்சி வந்துடுவானுங்க பின்னாடியே. அதுதான் ஃப்ரெண்டுன்றது. என்ன செய்ய, எண்டு வரைக்கும் வர்றவன் தான் ஃப்ரெண்டு. ஓகே, நன்றி. கெட்ட பழக்கம்னா ரொம்ப நேரம் தூங்குறது. ரொம்ப நேரம் தூங்குறது. எனக்கு அப்படி நிறைய பேர் தெரியும். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okayடா. Okay. Okay? இது பண்ணு. ரொம்ப நேரம் தூங்குறதுன்னா எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? எவ்வளோ நேரம்னா ஒரு 6 to 7 hours மாதிரி. 6 to 7 hours கரெக்டான டைம் இல்லை. கரெக்டான டைம் தான். நான் மாறி மாறி ஒரு எனக்கு கிளாஸ் இல்லைன்னா நான் மாறி மாறி. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இப்போ நார்மலாக தூங்குற டைம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற டைம் தூங்கிடுறது. சரி, ஓகே, பரவாயில்ல. டைம் கிடைக்கும் போது தூங்க. அது ஒன்றும் தப்பான கெட்ட பழக்கம் கிடையாது. இது கொஞ்சம் நல்ல கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சூப்பர் ஜி, நன்றி. கெட்ட பழக்கம் டிஃப்ரெண்டான ஒரு கெட்ட பழக்கம். டக்குன்னு கோவம் போகும். ஐயோ, அது ரொம்ப மோசமான கெட்ட பழக்கமாச்சு. பத்தல நடிப்பு, பத்தல கண்ணில் பயம் தெரியுது. நான் என்னையெல்லாம் இன்னும் பண்ணிடாதீங்க, நான் அப்பாவி. ஸோ இந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது பிளான்லாம் இது வரைக்கும் பண்ணியிருந்துருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் சக்ஸஸ் ஆகிருக்குது. இப்போ அந்த கெட்ட பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அந்த கெட்ட பழக்கத்தை குறைச்சிக்கங்க கொஞ்சம் நல்லா. அதுதான் அக்கா கேள்வி கேட்டோன்னு ஒரு டைப்பாக பார்த்தாங்க. ஓகே அக்கா. வித்தியாசமான கெட்ட பழக்கம்னா சுருக்க மற்றவங்களோட ஃப்ரெண்ட்லி ஆகுறது. அதனால ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. யோசிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியணும் அப்படின்றீங்க? அப்படி இல்லை, நார்மலாக அப்படி தான். டக்குன்னு கனெக்ட் ஆகும். ஆமாம் ஆமாம். அந்த அக்கா ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருந்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயம். டக்குன்னு கனெக்ட் ஆகக்கூட, கொஞ்சம் டைம் எடுத்து கனெக்ட் ஆகுங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க, உங்க மனசுல படுறத சொல்லுங்க. வித்தியாசமான கெட்டப் பிள்ளையா நல்லவங்களா தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நல்ல பழக்கம். நல்ல பழக்கம். கெட்ட பழக்கம் விஷயத்தை மாத்திக்கிட்டா ஓகே, சூப்பர், செம்ம. டக்குன்னு கோவப்படுறத மாத்திக்கணும். சிரிச்சுட்டே இருக்காங்க, நானும் அப்பாவி. அப்படி இல்லை, பழகி பார்த்தா கோவம் கூட. சும்மா ஜாலியாக சிரிச்சு பேசின்னு இருப்பேன். என்னை கோவப்படுத்துற மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா டக்குன்னு கண்ணெடுத்து சுட்டுருவேன். சரி அக்கா, நான் பழகாமல கிளம்பிடுறேன். ஸோ அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. டக்குன்னு கோவம் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. சிரிச்சுட்டே இருக்காங்கன்றதுக்காக இப்போ நான் சொல்கிறேன், சிரிச்சுட்டே இருக்காங்கன்றதுக்காக டக்குன்னு ஓகே அப்பாவிலாம் நினச்சிடாதீங்க. கோவம் நிறைய பேருக்கு வரும். நான் டைமுக்கு என்ன சாரி ஒர்க் அவுட் இருந்தால் அந்த டைமுக்கு தான் போவேன். ஏர்லியாக கொஞ்சம் போவேன், ரெடியாவா அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அப்படி? அது நான் நினைக்கிறேன் டைமுக்கு போகலாம் அப்படின்னு. அது கொஞ்சம் அங்கிட்டு போனால் அந்த ஒர்க் எல்லாம் கொஞ்சம் இதாகும் தானே. அதுதான் ஷார்ப்பா 9:10 சொன்னா 9:10 தான் போவீங்க. அதுதான் எனக்கு 9:09 கூட போக மாட்டீங்க. அது கெட்ட பழக்கம் தான். கொஞ்சம் ஏர்லியாக போனால் தான் எங்களை ஒர்க் ஏர்லியாக முடிக்கலாம். அக்காவுக்கு நம்மளை பற்றி தெரியலை. நாங்களாம் 9:10 வான்னு சொன்னா 9:40 போறவனுங்க.
நீங்கள் டைமுக்கு போகிறீங்களே. ஸோ அவங்க வந்து ஷார்ப் டைமுக்கு போகிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கெட்ட பழக்கத்தை வந்து கொஞ்சம் லேட்டாக போகிறவங்க யூஸ் பண்ணிக்க. நானும் கற்றுக்குறேன் இந்த கெட்ட பழக்கத்தை. ஓகேவா? என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம்னா நான் கொஞ்சம் யோசனையில் இல்லாட்டி டல்லாக கொஞ்சம் மனவேதனையில் அப்படி இப்படி ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனையில் இருந்தேன்னா மற்றவங்க வந்து சிரித்து பேசினாலும் என்னால் பேச முடியாது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் திரும்ப அதை அந்த அவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு நான் கரைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் என்னால் பேச முடியாது. உங்களோட மைண்ட் செட்டில் என்ன ஏதாவது ஒரு யோசனையில் இருந்தால் அப்படித்தான் எனக்கு கரைக்க இயலாது, அவங்களோட சிரித்து பழக இயலாது, பேச இயலாது. அப்படி அதுதான் என்னோட கெட்ட பழக்கம். அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலை. மாற்றிக்கணும்னு நினச்சிட்டிங்கல்ல, அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். நன்றி அக்கா, நன்றி. ஸோ சூப்பராக எனக்கு அப்படியே ஒரு நாங்கள்லாம் ராணுவ படன்ற மாதிரி ஒரு கேங் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த கேங் கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தோம். நாங்களாம் ராணுவ பட அது லேடிஸ் ராணுவ பட தெரிஞ்சுக்கினியா. ஸோ அடுத்து 2-3 பேர் இருக்காங்க, அவங்ககிட்டையும் கேட்கலாம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ட்ரிங்க் பண்ணுறது அவ்வளோதான். அது நிறைய பேருக்கு இருக்க கெட்ட பழக்கம். அதை தாண்டி பர்சனலாக உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணிடலாமே. இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை, இது மட்டும்தான். ஆமாம். மணி என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. எனக்கு அதை மாற்றணும்னு நினச்சிருக்கீங்க? ஆமாம், கட்டாயம். ஓகே, அது நல்ல மனசுக்கே அவர் கூடிய சீக்கிரம் மாறிடுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி. கொசிப் பேசுறது, கொசிப் பேசுறது, கொசிப் வந்து இப்போ ஆண்கள் ரொம்ப பேசுறது கம்மி. ஒரு சிலருக்கு தான் அப்படி வரும். ஏன் உங்களுக்கு அப்படி ஒன்று வந்துச்சு? அது பழகிடுச்சு. என்ன செய்யறது, வீட்டில் அம்மா கூட அக்கா கூட பேசி பழகிடுச்சு. சுற்றி நிறைய பெண்கள் அப்படின்னால அது அடாப்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பயங்கரமாக ரசித்து பேசின கொசிப் ஏதாவதுன்றதை எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு நாங்களும் மீடியா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு வெட்டிங் ஒன்று நடந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் வெட்டிங்கில் நடந்த சம்பவங்களை பற்றி கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். இந்த 4 பேர்ல இவரும் வராரு. ஓ, இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அது இவங்க தானா? இது வந்து அவர் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த காசிப் பேசுற பழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக மாற்றிக்க வேண்டிய பழக்கம் தான். ஆனால் வந்து தப்பான விஷயங்களை பற்றி காசிப் பேசுறதுல தப்பு கிடையாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் வந்து நல்ல விஷயங்களை பற்றி காசிப் பேசாதீங்க, நல்லா இருந்துட்டு போகட்டும். ஓகேவா? ஓகே. வித்தியாசமான கெட்ட பழக்கம் அப்படி எதுவும் இல்லை. வித்தியாசமான கெட்ட பழக்கம் அப்படின்னா நான் வந்து யார் சொல்றது கேட்க மாட்டேன். அது ஏன் இப்படி? மற்றவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படியா? அப்படி இல்லை, நம்ம டிசைட் பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்றது இல்லை. மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டா அது தோணும் தானே, அது செஞ்சா கரெக்டாக தான் இருக்கும்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். எடுக்கிற டிசிஷனே நல்லா யோசிச்சு தான் எடுப்பீங்க, அதனால ஒப்பீனியன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஓகே. அது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கெட்ட பழக்கம் தான். ஆனால் வந்து ஒப்பீனியன் எல்லா பக்கமும் கேட்டுட்டு நம்ம முடிவெடுக்கிறது இன்னும் பெட்டர் இல்லை? பெட்டர் தான். சில வேளை அவங்க கேட்குற ஒப்பீனியனை கேட்டுட்டு பண்ணும்போது அது ராங்காக போச்சுன்னா அதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கதே பெட்டர் அப்படின்னு தோணலையா? ஓகே. ஸோ வந்து மற்றவங்க ஏதாவது சொல்லி மிஸ்டேக் ஆகும்போது அவங்க சொன்னது ஏன் கேட்டோம் அப்படின்றத விட நம்மளா பண்ணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது இருக்கும்ல அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. தேங்க்யூ அக்கா, நன்றி. வித்தியாசமான கெட்ட பழக்கமா? யோசிங்க, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும்ல? சொல்ல தெரியலையே. நிறைய சும்மா யோசிங்க, மற்றவங்ககிட்ட எப்படி இருக்காது, என்கிட்ட மட்டும்தான் எப்படி இருக்குன்னு ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. சரி, அப்போ உங்கள்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்னன்னா சொல்லுங்க. கெட்ட பழக்கம்னா என் செல்ஃபிஷ்காக நான் போய் சொல்லுவேன். இப்போ சொன்ன மாதிரி வித்தியாசமான கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரியா? அப்படி வச்சுக்க, நம்ம கெட்ட பழக்கம் வந்து நம்மளே சொல்ல முடியாதுல்ல. கொஞ்சம் ஓப்பன் நம்ம சொல்லிடுவோம். இப்படி கெட்ட பழக்கம்னு சொல்ல தெரியல, அதான் அந்த பொய் சொல்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம வேலை கரெக்டாக நடக்கணுன்றதுக்காக அப்பப்போ லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் நமக்குள்ள சொல்லிப்போம், வெளியே காட்டிக்காம. பொண்ணுங்க போய் சொன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்றது உண்மைதான் போல இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க. அதான் அப்படி சொல்றதுக்கு தெரியல என்ன மாதிரி. ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கும்ல, எப்பயுமே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் தெரியல, சொல்ல தெரியல. ஓகே. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு கேள்வி சொன்னா வந்து ஓகே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, நீங்க யோசிக்கிறதான் கெட்ட பழக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கும், பட் சொல்ல தெரியல. அது ஓகே, என்னன்றதை நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே, அவங்க சொல்றாங்க கெட்ட பழக்கம் இருக்கலாம், பட் என்னன்றது நான் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு இருக்காங்க. கோவம் இருக்கு.
கோவம் வர்றது ரொம்ப வருமா கொஞ்சம் வரும்? ரொம்ப வரும். சரி அக்கா, அப்போ நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிதான், அதான் கரெக்டு. நன்றி அக்கா, நன்றி. கெட்ட பழக்கம்னு சொல்கிறதுக்கு அதான் யோசிக்கிறேன். ஏன்னா எல்லாமே கெட்ட பழக்கமே. 1-2 இருந்தாலும் சொல்லலாம், ஒரு லாரியோ. அதுதான். சரி, அதில் ஸ்பெசிஃபிக்காக இப்படியெல்லாம் யார்கிட்டையும் இருக்காதுப்பான்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருக்குங்களா? உங்ககிட்ட மட்டும் நம்ம தான் அப்படி நீங்கள் வந்து பட்டன்னு கேட்டுட்டீங்க, யோசிச்சுட்டு ஒரு ஃப்ளோவில். சரி, யோசிச்சுட்டு ஃப்ளோவில் வாங்க பாப்பா முதல்ல. கெட்ட பழக்கம் வந்து இல்லை. அவரு பரிசுத்தமான ஒரு மகாத்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவ்வளோ உத்தமனம் இல்லை, நல்ல மனம் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்ன நான் தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், ஆனா அதுக்காக நான் துரோகியும் கிடையாது அப்படின்றாரு. சூப்பர். ஓகேண்ணே. கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள அது மட்டும்தான். அதனால அதிகமா பாதிக்கப்படுறது யாரு? நானே தான். என் உடம்பு ட்ரஸ்ட் ஆகுது. நான் கோபப்படுறது கோபப்படுறதுனால நமக்கு தான் பிரச்சனை. நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. நம்ம கோவப்படுறதுனால அவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை, நமக்கு தான் கூட பிரச்சனை அப்படின்னு இருக்காங்க. சரி, நீங்க சொல்லுங்கக்கா, உங்ககிட்ட இருக்க ஒரு வித்தியாசமான கெட்ட பழக்கம் என்ன சொல்லுங்க? கோவப்படுறது, பிள்ளைகளுக்குள்ள இப்படி செய்தா கோவம் வருது. சரியா, என்னைக்காவது பொறுமையா இருக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய தடவை நினைச்சிருக்கிறேன். அதைத்தான் கும்பிடைக்கு கடவுள்கிட்ட கும்பிடுறது, எங்களை பொறுமையை கொடுண்டு இவ்வளவுதான் நாங்களும் பொறுமையா இருக்கிறது. எவ்வளவுதான் இருக்கிறது பொறுமையா, முடியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும், கடவுள் வேணா பொறுமையா இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கோவப்படுற மாதிரி ஒன்று கொடுத்து கோவம் வந்தோடனே இப்படி தரேன் 5 வேலையும் 1, 2, 10 தடவை மண்ணா வேணும். எண்ணினோடனே கொஞ்சம் குறையுது. சிலருக்கு 5 வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடியே இல்லை, நான் அப்படி கொட்டுறது குறைவு, கொட்டுறையில ஒரு நேரம் கொட்டுறையில ஆக கோவம் வந்ததான் கொட்டுறது. ஏன்னு சொன்னால் கொட்டி போட்டு நாங்கள் பொறுக்கி எடுக்கல அந்த வார்த்தைகளை. ரொம்ப கஷ்டம். ஒரு நேரம் இருந்து யோசிக்க கஷ்டமா இருக்கும். ஏன் நாங்கள் இப்படி பேசினோமே, இப்படி செய்தோமே என்று. அதால் அதை வார்த்தைகளை விடுகிறேன், விட்டுட்டு பொறுக்கி எடுக்கலாதுன்றதுக்கா எடுத்துட்டு அதை இருந்து யோசிக்க வருமேன்ட்டு. அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னாங்க. ஸோ கோபத்தில் வந்து நம்ம டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம், இல்லை டக்குன்னு வந்து வார்த்தையை விட்டுடுறோம் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து அது அப்படியே நம்ம கோபத்தில் தான் இருந்தோம்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. கூடவே இருக்கவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் சக மனுஷங்க தானே. ஸோ அதனால வந்து கோபப்பட்டு வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கோபம் வரும்போது ஒரு 2-3 செகண்ட் யோசிங்க. ஓகே, நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணால் என்னென்ன விஷயம் நம்மளை விட்டு போகும் அப்படின்றத யோசிங்க. போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி டிங்னா அழுது வேலை இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க 2 பேரும் வந்து நமக்கு அட்வைஸ் தான், ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. கோவத்தை குறைச்சிக்கிட்டா எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி அக்கா. அவங்களோட கெட்ட பழக்கத்தை பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கே விளங்கிருச்சு. யார் என்ன சொன்னாலும் அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கல்ல, அமைதியாகவே போயிட்டாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்றும் கூட இல்லை. சரி, ஓகே ஓகே ஐயா. பிரச்சனைகள் அதைத்தான் நிற்கணும் முதல்ல. பிரச்சனை நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. சாமான் சட்டு பிரச்சனை, தேங்காய் விலை, அரிசி விலை, எல்லாம் விலை. வாழ்றதே கஷ்டம், வாழ்றதே பெரிய பிரச்சனை. ஒன்று ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கணும், அப்போ சரி, அப்போ வாழலாம். எனக்கு தெரியல, அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை அப்படின்றது அவங்க முகத்தில் வர்ற சிரிப்புலேயே தெரியுது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நாட்டில் 1852 பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டு போயிட்டாங்க. பிரச்சனைன்றதுக்கு அதை மட்டுமே நினச்சிட்டு இருக்க முடியுமா? வாழ வேணாமா, வாழ வேணான்னா ஒரு மாம்பழம், ஒரு கொய்யா அப்படின்லாம் காமெடி பண்ணக்கூடாது, ஓகேவா? ஏன்னா இப்போ தான் ஒரு பழக்கடையை தாண்டி வந்தோம். வாங்க இந்த பக்கம் போகலாம். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கெட்ட பழக்கம் தானே மச்சான். அதில் மற்றவங்க கிட்ட இருக்காத மாதிரி ஒன்று சொன்ன, மற்றவங்க கிட்ட இருக்காத மாதிரி என்கிட்ட மட்டும்தான் இது இருக்குன்னு நீ நினைக்கிறேன்ற கெட்ட பழக்கம் ஏதாவது இருந்தால் சொல்லு. நிறைய பேருக்கு உதவி செய்கிறது, அதுதான் ஒன்று. நிறைய பேருக்கு உதவி செய்கிறது அது நல்ல பழக்கம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீ கெட்ட பழக்கம்ன்ற? நல்ல பழக்கம் தான், அது செஞ்சு தான் நம்ம கெட்ட வழியில் போடுறோமே, அது தானே ரொம்ப டேமேஜ் ஆகிடுறோமே. நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறானுங்க. சொல்லுங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கோவில் கூடி பயபக்தியாக வந்திருக்கீங்க, இப்போ உண்மையெல்லாம் சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட இருக்க ஒரு வித்தியாசமான கெட்ட பழக்கம்னா நீங்கள் என்னது சொல்லுவீங்க? சிரிச்சுக்கிட்டே இருக்குது. சிரிச்சுட்டு இருக்க நல்ல பழக்கம் தானே. பாருங்க, தமிழ் பொண்ணுங்க வெட்கப்பட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, இதில் எப்படி படுறாங்க பார்த்தீங்களா?
நைஸ் ஸ்மைல். நீங்க சொல்லுங்க அக்கா, வித்தியாசமான உங்கள்ட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப சிரிப்பாங்க போல இருக்கு. சிரிச்சு முடிச்சுட்டு ஒரு முடிவு வரட்டும். கெட்ட பழக்கம் ஆளுகிட்ட தான் பார்க்குறோம் பார்த்தா சிரிப்பு நான் முடிக்கிறேங்க. சரி ஓகே, அவங்க சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப சிரிக்கிறது தான் கெட்ட பழக்கம்ட்டு. பார்த்தீங்களா, இன்னும் முடியலை, இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கோயில் முன்னாடி இருந்து பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். அது நல்ல விஷயமாச்சே. நீங்கள் கெட்ட பழக்கம் ஏதாவது சொல்லுங்க. பிஸ்னஸ் என்ன பொய் சொல்லி தான் ஆகணும், கொஞ்சம் பொய் சொல்லுவோம். சிரிப்புக்கு சார்லி சாப்ளின் சென்ட்டுக்கு சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் மாநகரத்திலே ஒரு முன்னணி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் அப்படி பூசி முழுக்கி சொல்ல வேண்டியிருக்கும். சரி ஓகே, அது என்ன போய் எல்லாம் கேட்டு பிஸ்னஸ் நான் கேட்க விரும்பல. வேற ஏதாவது வேறன்னா கொஞ்சம் பிள்ளைகளை பார்ப்போம், அவ்வளோதான். மற்றபடி கெட்ட பழக்கம்னு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவர் சொன்னது ரெண்டுமே கெட்ட பழக்கம் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் ஆள் மனசுல இருந்து உண்மையை சொன்னதுக்காக பாராட்டுக்கள், நன்றி. இப்படியெல்லாம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. உள்ள நல்ல பழக்கம் மட்டும்தான் இருக்கு, கெட்ட பழக்கம் ஒன்று கூட கிடையாது. இல்லை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். சரி நீங்க சொல்லுங்க. ஆனால் உதவி யாருக்கும் செய்வேன், இது செய்யக்கூடாதுங்கிறது இல்லை. ஏதோ நம்ம உயிர் விடும் பொழுது நல்ல ஒரு பிள்ளைங்களை கரைச்சி கொடுக்காம ஹாஸ்பிட்டல் போய் தங்காமல் நம்ம உயிர் போகணும். அதுக்காக நிறைய உதவி செய்வேன். சாப்பாட்டில் இருந்தோ சல்லியில் இருந்தோ தங்க சாமான் உதவி செஞ்சுருக்கேன். அது என்றைக்குமே நான் வரைக்கும் இந்த மறக்காமல் நான் இப்படியே இருக்கணும். பொறாமப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்க உழைக்கிறதுக்கு, அடுத்தவங்களுக்கு பொறாமப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு கூட கிடைக்குதே எங்களுக்கு கூட கிடைக்கல அப்படின்னா இருக்கக்கூடாது. இதே மாதிரி எங்களுக்கு கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற மாதிரியே கொடுக்கட்டும், போதும். அதுதான் எனக்கு தேவை. சரி ஓகே, அது ரொம்ப நல்ல பழக்கம், உதவி எல்லாருக்குமே செய்கிறது. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிற பழக்கம் என்ன? ஒரு கெட்ட பழக்கம், இது கொஞ்சம் மாற்றிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. யாருக்கும் பொறாமையாக நான் நினச்சா அதை மாற்றிக்கிறோன்னு நினைக்கிறது. ஆண்டவர்கிட்ட போய் நினச்சிக்கிட்டு நான் கும்பிடுவேன். என்ன சரி என்கிட்ட கெட்ட பழக்கம் இருந்தால் யாரை பற்றி பொறாமல் நினச்சிருந்தா என்னையே மாற்றிக்கிறோம். நீங்கள் எனக்கு அந்த மாத்திரை எண்ணத்தை நீங்கள் கொடுக்கணும். அடுத்தவங்களை பொறுத்து பொறாமல் கதைக்காமல் அவங்க இப்படி இருக்காங்களே நினைக்காம அதை மாற்றுறதுக்கூடிய எண்ணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. வீட்டை கொஞ்சமாக பொறாமல் வர்ற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு போயிட்டு கடவுள்கிட்ட கேட்டுருவேன். நான் கடவுள்கிட்ட போகிறது எந்த நாளுமே ஒவ்வொரு நாளைக்கு நான் நாங்கள் கத்தோலிக்க தான். அப்போ நான் பூஜைக்கு போகையில் கடைசியில் நின்று அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் வருவேன். கடைசியில் நின்று எனக்கு என்ன சரி கெட்ட பழக்கம் இருந்தால் என்னை அதை மாற்றி கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை அதை நான் மாற்றி அமைக்கிறதுக்கு என்னை அந்த மனசை கொடுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட மண்டாடிக்கிட்டு தான் வருவேன். 5 நிமிஷம் உட்காந்து தொட்டு கும்பிட்டு மண்டி போட்டு மண்டாடிட்டு தான் வருவேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சூப்பராக பேசியிருந்தீங்க. நான் போயிட்டு வரேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நண்பர்களே, இதுதான் சங்குலுக்கு இருக்கிற அந்த இது கறி, சங்குலுக்கு இருக்கிற கறி. அது என்கிட்ட கெட்ட பழக்கம் ஒன்று நான் குடித்தேன், இல்லை சொல்ல மாட்டேன். இப்போ நல்லா தான் இருக்கேன். மீன் தட்டுகளில் வேலை செஞ்சு கொண்டு நல்லா தான் இருக்கேன். இப்போ இனிமேல் அந்த கெட்ட பழக்கம் வரக்கூடாது, இனிமேல் அந்த கெட்ட பழக்கம் வரக்கூடாது சொல்லி தான் எங்களோட எங்களோட அண்ணன் மகன்கிட்ட தான் மீன் தட்டில் வேலை செஞ்சு கொண்டு எங்கள் பாட்டில் நாளை கழிச்சு கொண்டு இப்போ இருக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்லா இருக்கு, வியாபாரம் நல்லா போகும். சரி வரேன், ரொம்ப தேங்க்ஸ். நான் சிகரெட் அடிக்கிறேன், அதை மாற்றிக்கொள்ளணும், அதை குறைச்சிக்கணும். சரி அக்கா நீங்கள் சொல்லுங்கள். நான் கோவப்படுறதை குறைச்சிக்கணும். ரெண்டு பேரும் அதை குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சரி, கோபம் மட்டும்தான். நிறைய பேருக்கு நம்ம ஊரில் கோபம் தான் வருது. சரி, எங்கள் கோவத்தை குறைக்க ஏதாவது இது வரைக்கும் பண்ணியிருந்துருக்கீங்களா? நம்ம ஊரில் இருக்கிறவங்க இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்க. நம்ம பாட்டுக்கு இருக்கோம், அது பாட்டுக்கு இருக்கட்டும். சரி சரி, அந்த அக்கா சொன்னாங்க கோபம் வரும். அப்புறம்ண்ணா அதுவும் இருந்துச்சு, நானும் இருந்தேன், அவ்வளோதான். சரி, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும், ஒரு பக்கம் அப்பப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதம் மாதிரி அதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தூங்குறது இவ்வளோ நேரம் தூங்குவீங்க? தெரியல, ஓரளவு நல்லா தூங்குவேன். நான் எந்த நேரம் தூக்கம் வந்தால் தூங்கிக்கிட்டு இருக்கேன். 3 நேரமும் வருமா? வா, பெரிய விஷயம். நீங்கள் சொல்லுங்க. அதே தான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருக்க ஒரு வித்தியாசமான கெட்ட பழக்கம்னா என்னன்னு சொல்லுவீங்க? கோவப்பட மாட்டேன். கோவப்பட மாட்டீங்களா? ஐயோ, ரொம்ப மோசமான கெட்ட பழக்கம். எவ்வளோ இதுக்கும் கோவம் வராதா? நம்மள மாதிரி ஆளுங்க அப்படிலாம் இருக்கிறது பிரச்சனை. அவனுங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஆயிரும், அப்படிலாம் இருக்காதீங்க, ஓகேவா? திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க.
ஓகே, பார்த்தீங்களா, அவங்களும் நம்மள மாதிரி கோவம்னா என்னன்னே தெரியாது, ஒரே அன்பு மழையாக பொழிகிறவங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே, ஓவராக பில்டப் வேணாம். ஸோ வந்து கோபம் படாமல் இருக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து எந்த நேரமுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம்னா, அது அன்பாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் அதுக்கு வெளிவு இல்லாமல் போயிடும். எப்பயாவது இருந்து ஒரு சில விஷயங்களை வெளிக்காட்டும் போது தான் அதுக்கு வெளிவு இருக்கும். அதிகமாக நிறைய பேர் கோவப்படுவேன்ட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதிகமான கோவத்தை குறைச்சிட்டு எப்பயாவது உங்களுக்கு கோபம் வரும்போது ஓகே, இந்த கோவத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ கோவமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, எப்பப்போவுமே இல்லாமல் அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து சிறப்பாக போச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் ஜாலியாக பதில் சொல்லியிருந்தாங்க, அதை விட ரொம்ப நிறைய பேர் வந்து சீரியஸாக பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நாங்கள் வந்து எல்லாருமே ஓகே ஜாலியாகவே சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் பரவாயில்ல, ஸோ வந்து நம்ம எதிர்பாராததை எதிர்பார்க்குற எத்தனை வாழ்க்கை அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இருக்க வித்தியாசமான கெட்ட பழக்கம் என்ன அப்படின்ட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாராலையும் சொல்ல முடியலனாலும் யூடியூப்பில் பார்க்குறவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுடைய பதில்கள் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. ஆமாம்ப்பா, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் எங்களோட இருந்திருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டுமே இல்லாமல் ஒளிப்பதிவில் ஈடுபட்ட கேமராமேன் சல்மானுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை சந்திப்பு என்ற நம்பிக்கையில் கிளம்புறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அன்றும் இன்றும் என்றும் நான் உங்கள் திவாகர். டாடா, பாய். என்னது என்னைக்கு இல்லாமல் நம்ம நாய் என்னைக்கு இப்படி குலைக்குது? ஆத்தாடி. சரி சரி, நம்ம பையன் சொன்னா கேளு, ஒண்ணும் பண்ண மாட்டேன். இங்க வாடா, கடிச்சிட போதுடா. ஏண்டா என்னடா அதெல்லாம்? டீச்சர். ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா? இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போல. இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட. அதானே, என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே. இந்த நாய் எல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு. இல்ல தலைவரே, நம்ம ஊர் நாய்களுக்குல இருந்தா இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்ல. அதுகளுக்கு எவனும் செம்புதிட வந்துட்டா நினைச்சு குலைக்குதுங்க. ஓ, அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரே, அருமையா இருக்குது. நான் போஸ்ட் பண்ணி எங்க லிமிட்ட ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறியா? அங்கதாப்பா காக்கா மீ முறு போட்டு இருக்கான், கேட்டேன்னு சொல்லுப்பா. இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. போ, இந்த அடுப்பு வாங்கி அட்டாக் பண்ண. இங்க எல்லாம் இடம் லண்டு பாரியில முறுக்கு சொல்றானா? போ மாப்ள. பாவம், அநியாயமா ஒரு டீச்சரை ஸ்கூலை விட்டே விரட்ட போறேன். டேய், இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா, அழகுல அவ தோக்குறா, அப்புறம் கைத்துல தொங்குறா. டேய், வர வர இந்த வாத்தியாருக்கெல்லாம் பொறுப்பே இல்லடா. மணி 8:30 இன்னும் பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க. டேய், 10:45 ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க. ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டையை போட்டாரா? மண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் 2 காந்தி சைடா கருவாப்பையில. ஏன் மாப்ள, காந்தி ஜெயந்தினா ஒன்ஸா புத்தா லீவ் விடுவாங்க, இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா? அதானே. ஒரு நிமிஷம் இரு, இந்த அவளை வக்கனையா பேசுறியா, அப்புறம் நீ எதுக்கு நீ கடையை போட்டியா? எம்பிஎல் படிச்சவனுக்கு காந்தி ஜெயந்தி தெரியல, நான் இறந்த பழம் வைக்கிறவளுக்கு எப்படிப்பா தெரியும்? வேலை எத்தவங்க வா, சீக்கிரம் போற போறா. சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். இல்ல போஸ் பாண்டே, பெரியப்பாவும் நானும் லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை அவர் வீட்டுல போய் பார்க்க போறோம். பாருங்க, நீ இந்த மாட்டை புடிச்சிட்டு போய் கொஞ்சம் பெரியப்பா தோட்டத்துல கட்டிட. என்னது, நான் மாட்டை பிடிச்சிட்டு போணுமா? ஓ, 1000 ரூபாய்க்கு சட்டை, 500 ரூபாய்க்கு பேண்ட், 800 ரூபாய்க்கு ஷூ போட்டு மாட்டை பிடிச்சிட்டு போனா என்ன நினைப்பாங்க? அடுத்த ராமராஜன் நீ தான் நினைப்பாங்க. தலைவனை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அப்ப மாட்டை பெரியப்பாவே அழைச்சிட்டு போட்டும்பா. நீ கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கூட வச்சாங்கடா. அதுக்கு நான் மாட்டையே பிடிச்சிட்டு போயிருவேன். கொடுங்க பெரியப்பா. அப்படின்னா நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதா? வா, போற வழியில அவனாவது மாட்டுவான். அந்த பக்கமா போய் பேசிக்கங்க. டேய் வாடா, நான் அப்படியே மாட்டை பிடிச்சி தோட்டத்து பக்கம் போவோம். ஏய், உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறான்? வேற ஏதோ பிளான் பண்றேன். டேய், நம்ம மொட்டை பெரியப்பா தோட்டத்துல இளநீ மரத்துல இளநியா காய்ச்சி தொங்குதாண்டா. தென்னை மரத்துல இளநீ ஏக்காம ஆப்பிள் ஆரஞ்சுமா காய்க்க. அதுதான்டா நானும் சொல்றேன். நீங்க வாங்கடா. இவனா இந்த நிலைமையில பார்த்தா ரொம்ப டேமேஜ் பண்ணுவானே. இவன் தான் கரெக்ட். சைலண்ட்.